ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். லவ் பியாண்ட் த கிரேவோட நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இளையார் கிட்ட பையன் லூடா கேட்க ஆரம்பிக்கிறான். அப்பா, தப்பான வழியில போய் நம்ம தம்பி தங்கச்சிங்க எல்லாரையும் கொன்னுட்டீங்களாப்பா அப்படின்னு. இங்க பாருடா, வாய் மூடு, நமக்கு வேற வழியே கிடையாது. இல்லனா உன்னை எப்படி இந்த இடத்துக்கு நான் அனுப்பி இருக்க முடியும், நம்ம பரம்பரைய நம்ம எப்படி மீட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்த ஆரம்பிக்க, அப்பா, என்ன ராஜாவோட அரண்மனைக்கு அனுப்பி அசிஸ்டன்ட் பிரீஸ்டா மாத்துறது உங்களோட கனவு, ஏன் கனவு இல்ல. அதனால நீங்க பண்ண தப்புக்கு என் மேல பழிய போடாதீங்கன்னு கத்த ஆரம்பிக்கிறான். கனவு இல்லையா? உன் தம்பி தங்கச்சிங்க எல்லாம் இறந்து போயிருக்காங்க, இதுக்கும் மேலையாவது அது உனக்கு கனவா இருக்கணும்னு இளையார் சொல்ல, அப்ப துவான்ஷு பாக்குறான். நான் ஒன்னு உங்ககிட்ட சொல்லவா, உங்கள்கிட்ட அந்த ஆத்மா நல்லா பொய் சொல்லி ஏமாத்திருச்சு. கெட்ட ஆத்மா கூட கூட்டணி வச்சுட்டு அது உங்களை யூஸ் பண்ணி அதோட பலத்துக்காக தான் இது மாதிரி உங்க பிள்ளைங்களை கொன்னு இருக்குன்னு சொல்ல, அப்போ என் குழந்தைங்கள நானே தேவையில்லாம கொண்டுட்டேன்னு சொல்றீங்களா அப்படின்னு இலியார் பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறான். சிமி பாக்குறா, சரி ரொம்ப டயர்டா இருக்கு, நான் ரெஸ்ட் எடுக்க போறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இங்க ஊருக்குள்ள நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்துல எல்லாரும் இறந்து போயிட்டாங்களாம், இலியாரும் அவரோட பையன் லூடாவும் மட்டும்தான் மிச்சம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஊர் முழுக்க இந்த விஷயம் பரவ ஆரம்பிக்குது. லூடா வேகமா வந்து துவான்ஷூட்ட சொல்றான், எங்க அப்பாவும் நானும் எங்க ஊருக்கே கிளம்பி போக போறோம், இங்க வரமாட்டோம். நான் ஒண்ணு சொல்லவா, நீனு நானு எல்லாம் ஒன்னாதான் ஒரே இடத்துல ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தோம். அப்பெல்லாம் உனக்கு இந்த மந்திரங்கள் மேலயும் நம்ம நாட்டு சட்டத்திட்டங்கள் மேலயும் நம்பிக்கை இருந்தது. இப்ப எதனால உனக்கு அந்த நம்பிக்கை எல்லாமே கலைஞ்சு போச்சு அப்படின்னு கேட்க சிரிக்க ஆரம்பிக்கிறான் துவான்ஷு. அதை பத்தி தேவையில்லாம பேசிட்டு இருக்காதுன்னு. நீ என்னைக்கா இருந்தாலும் 17, நான் உன துவான்ஷுன்னு கூப்பிட்டது இல்ல, 17 தான் கூப்பிட்டிருக்கேன். ஒரு ஃப்ரெண்டா உன்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்ல துவான்ஷு பாக்குறான், நீ என்னைக்குமே என் ஃப்ரெண்டா இருந்தது இல்ல, என்னோட எதிரியாவும் ஆயிடாத, இப்படியே நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துவான்ஷு லூடாவை விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். லூடா துவான்ஷு போற பாதையே பாத்துட்டு இருக்கான். இங்க அதே மாதிரி நம்ம யான் இருக்கான்ல, அவன் கிட்ட தகவல் வந்து சேருது, சிமி அடுத்த இடத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. எனது சிமி கிளம்புறாளா, அப்ப அந்த பையனுக்காக தான் சிமி அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணியிருந்தாளா அப்படின்னு கேட்டுட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். சிமி கூட யாராவது இருக்காங்களான்னு கேட்க மனுஷங்க யாரும் இல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆத்மா தான் இருந்தது, ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்ல, அது யாரா இருக்கும் அப்படின்னு யான் யோசிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க அந்த ஜில்லி இருக்காளே, அவ தப்பிச்சு ஓட பாக்குறா துவான்ஷூட்ட இருந்து. துவான்ஷு பின்னாடியே போயிட்டு அவளை துரத்தி துரத்தி புடிச்சிட்டு இருக்கான். ஒழுங்கு மரியாதையா சொங்கு இருக்கான்ல, அவன் எங்க போனான்னு சொல்லு, அந்த குட்டி ஆத்மா எங்க போச்சுன்னு கேட்க எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓடுறா. துவான்ஷு, உன்னை நான் விடமாட்டேன்னு அது பின்னாடியே துரத்தி போயிட்டு இருக்க. அதுக்குள்ள இந்த ஜில்லிய முன்னாடி யாரோ பயங்கர பவர்ஃபுல்லா வந்து தடுத்து நிறுத்துறாங்க. கீழே விழுந்து எந்திரிச்சு நின்னு பாக்குறா, பார்த்தா யான் நின்னுட்டு இருக்கான். ராணியோட அசிஸ்டன்ட், 2வது தலைவர்னு நல்லாவே தெரியுது. 2வது தலைவருக்கு வணக்கம்னு அவ கும்பிட ஆரம்பிக்க, யாருக்கு பயந்துட்டு இப்படி ஓடி வரேன்னு கேட்க, அதுவா சொங்குன்னு ஒரு சாத்தா இருந்தான்ல ஆத்மா, அவன் கிட்ட நான் தப்பிச்சுதான் ஓடி வரேன், அவன் இருக்க இடத்த உங்ககிட்ட சொல்லணும்னு தான் வந்தேன், அதுக்குள்ள மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு ஜில்லி போய் சொல்ல ஆரம்பிக்கிறா. யான், நீயா சும்மா நடிக்காதங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்க. ஜில்லிய துரத்திட்டே துவான்ஷு அந்த இடத்துக்கு ஓடி வந்துடுறான். துவான்ஷுவை பார்த்து ஜில்லி கால்ல விழுந்து கும்பிடு, அவர் கால்ல விழுந்து கும்பிடுன்னு சொல்ல, நானா அப்படிங்கிற மாதிரி துவான்ஷு முறைச்சு முறைச்சு பாத்துட்டு இருக்கான். யான் துவான்ஷு 2 பேரும் ஒருத்தங்க பாத்துக்கிறாங்க. அது அவன் தானான்னு பக்கத்துல வந்து நிக்க, இவன் புதுசா உருவான ஆத்மா, இவனுக்கு எந்த ரூல்ஸும் தெரியாது, அவனை பத்தி தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு ஜில்லி துவான்ஷுக்காக சாரி கேட்டுட்டு இருக்கா. இவன் தான் அவனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்க, இவன் தான் சிமியோட அடுத்த ஆளா அப்படின்னு சொல்லிட்டு துவான்ஷு யோசிக்கிறான். அப்ப ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் வருதுன்னு அந்த இடத்த விட்டு மறைஞ்சு யான் போயிடுறான். துவான்ஷு பாத்துட்டு இருக்கான், உனக்கு அறிவுன்னு ஏதாவது இருக்கா இல்லையா, நீ சிமி இருக்காங்கல்ல ராணி, அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருக்க, இவருக்கு மேல இருக்கிற ஒரே ஒரு ஆளு அவங்க மட்டும்தான் அந்த ஆத்மா உலகத்திலேயே. அதுவும் இல்லாம சிமி ரொம்ப ரொம்ப நம்புறதும் இவங்களை மட்டும்தான். 100கணக்கான வருஷமா 2 பேரும் ஒன்னா இருக்காங்க. எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க 2 பேரோட இதயமும் ஒரே இடத்துலதான் இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஜோடி இருக்கவே இருக்காது. சோ இவங்க 2 பேரும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, ஒட்டுமொத்த ஆத்மா உலகத்துக்கே ரோல் மாடலா இருக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே துவான்ஷுக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. இது சிமியே உன்கிட்ட சொன்னாலா என்னன்னு கேட்க, யாரு சொல்லணும், சொல்லலாம் தேவையில்ல, பார்த்தாலே தெரியும்ல அப்படின்னு அவ பேசிட்டு இருக்கா. துவான்ஷு கடுப்பாயிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். சிமி ஒரு கடையில உட்காந்து வைன் குடிச்சிட்டு இருக்க, துவான்ஷு அங்க போயிடுறான். இந்த மனுஷ உலகத்துல நிறைய கஷ்டப்பட்டுட்ட, இன்னும் எத்தனை நாளைக்கு கஷ்டப்படலான் இருக்க, போதும் வைன் ரொம்ப குடிக்காத, உனக்காக நான் கேண்டி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கொடுக்க, கேண்டி பாக்கிறதுக்கு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு சிமி அதை ரசிச்சு பாத்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம உனக்கும் நான் பனிஷ்மெண்ட் வச்சிருக்கேன், வாங்கிக்கணும், என்கிட்ட நீ ரொம்ப ஓவரா பவர் இல்லன்னு பிஹேவ் பண்ணிட்டு இருக்கன்னு கேண்டிய மோந்து பாத்துட்டு இருக்க. துவான்ஷு பாக்குறான். அப்படியே அவ பக்கத்துல போயிட்டு அவளே குறுன்னு கேண்டி வழியா ஊத்து பாத்துட்டு இருக்கான். ரொம்ப பேராசைப்படுறத கொஞ்சம் குறைச்சுக்கோ அப்படின்னு சிமி சொல்றா. பேராசைப்படுறான், இது சாதாரண ஆசையா இருக்க கூடாதா அப்படின்னு துவான்ஷு கேக்குறான். சிமி அன்னைக்கு ரூம்ல இருக்கும் போது அவளோட எடுப்பொடி வந்து, இங்க பாருங்க மேடம், எங்க சொங்க ஓடி போனானே தெரியல, தேடி கண்டுபிடிக்கவே முடியல,
நீங்க உங்க 5 சென்ஸ் அனுபவிக்கிறதுக்கு தான் பூமிக்கு போனீங்க. அதை அனுபவிச்சிட்டீங்கன்னா ஃப்ரீயா அங்கிருந்து கிளம்பி வந்துருங்க. வேற எதை பத்தியும் யோசிக்காதீங்கன்னு சொல்றான். நல்ல ஐடியாவா இருக்கு, பாக்கலாம் அப்படின்னு சிமி அவனை க்ளோஸ் பண்ணி விட்டுடுறா. நிறைய ஏதோ சிக்னல் கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஒரு காக்காவோட கண்ணுக்குள்ள சிமிக்கு ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அங்க ஆத்ம உலகத்துல புனித மரம் இருக்கும்ல, அந்த மரம் இடிஞ்சு விழற மாதிரி அப்படியே உடைஞ்சு விழற மாதிரி போயிட்டு இருக்கு. அங்க ஜிஜி இருக்காளே, 2வது கட்ட தலைவி, அவ அந்த மரத்துக்கு பவர் கொடுத்து காப்பாத்திட்டு இருக்கா. யான் இந்த தகவல் வந்துதான் வேகமா அங்க ஓடி போயிருக்கான். ஜிஜியோட சேர்ந்து அவனும் பவர் கொடுத்து காப்பாத்திட்டு இருக்கான். இது முன்னாடியே என்கிட்ட சொல்ல வேண்டியதானே அப்படின்னு யான் கேட்க, ஏன் உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல, வந்து பார்க்க வேண்டியதானே ஜிஜி அடிச்சிட்டு இருக்கா. 2 பேரும் சேர்ந்து ஓரளவுக்கு தான் சரி பண்றாங்க. இது ஒட்டுமொத்த மரத்தை சரி பண்றதுக்கு நம்ம பவர் பத்தாது, கண்டிப்பா அதுக்கு நம்ம தலைவி தான் அங்க வரணும்னு ஜிஜி சொல்றா. கூப்பிட்டு விடலாம் அப்படின்னு அங்க இருந்து யானும் கிளம்பி போயிட்டு இருக்கான். இங்க நம்ம சிமி உட்காந்துட்டு இருக்கா. அவ பாட்டுக்கு ஏதோ மருந்து மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு துவான்ஷு வந்துடுறான். இந்த பூ மட்டும் நீ மோந்தே பாக்கல, அதான் பவர் முடியறதுக்குள்ள உனக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சிமி, என் கூட ஊருக்கு வந்தனா அந்த ஊர் பயங்கர பஸ்லிங்கா இருக்கும், என்னோட சொந்த ஊரு. நீ பேசாம அங்க வந்துரு, நம்ம ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்கலாம். நான் சொல்றது புரியுதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஆனா சிமி எந்த பதிலுமே சொல்லல. ஒரு ஊதுபத்தி வச்சிருக்கா. அது முடியும் போது இவளோட பவர் திருப்பி போயிடும் போல, அந்த சுவாசிக்கிற பவர். அதனால அதுக்குள்ள நம்ம துவான்ஷுக்கு ஒரு பவுச் ஒண்ணு ரெடி பண்றா. அந்த பவுச்ல நிறைய வாசனைகள்லாம் போட்டு அதை ஓரமா வச்சுட்டு, பவர் எனக்கு திருப்பி வந்ததும் என்னோட சக்தி கிடைச்சதும் இந்த இடத்த விட்டு நான் என்னோட ஊருக்கு போக போறேன் அப்படின்னு சொல்றா. துவான்ஷு பயங்கரமா அப்செட் ஆயிடுறான். துவான்ஷு கரெக்டா அப்பன்னு பார்த்து ஊதுபத்தி முடிஞ்சிருது. 2 பேரோட பவரும் மாற ஆரம்பிக்குது. மறுபடியும் துவான்ஷுக்கு அவனோட மோப்ப பவர் வந்துருது. மனுஷனா மாறிடுறான் ஆத்மால இருந்து. சிமிக்கு அவளோட ஒட்டுமொத்த சக்தியும் வந்துருது. துவான்ஷுவோட உடம்புக்குள்ளதான் அவளோட ஜேடு டோக்கனை உள்ள அமைச்சு வச்சிருக்கா, ஆத்மா பவர் கிடைக்கணுங்கிறதுக்காக. அந்த டோக்கனை அப்படியே அவனுக்கு வலிக்க ஆரம்பிக்குது. வெளியே எடுத்துடுறா. வெளியே எடுத்து அதை வச்சுட்டு, இனிமே உன் கண்ணுக்கு ஆத்மாக்கள் தொடர்ந்து தெரிய ஆரம்பிக்கும். எனக்கு நீ 2 பவர் கொடுத்திருக்கல, அதுக்கு உனக்கு ஒரு கிஃப்டா கொடுத்திருக்கேன். இதுக்கு மேல நம்ம பார்க்க முடியாம போயிட்டா அதுக்குதான் நான் கிளம்ப போறேன் அப்படின்னு சிமி சொல்றா. துவான்ஷு பயங்கரமா அப்செட் ஆயிடுறான். கரெக்டா அப்பன்னு பார்த்து நம்ம சிமிய கூட்டு போறதுக்கு ஜிஜி ஆரவாரமா ஒரு படையா, ஆத்மா படைய கூட்டிட்டு வந்துடுறா. சிமி வண்டியில ஏறிக்கிறா. அப்பன்னு பார்த்து துவான்ஷுவால முடியல, ஓடி வந்துடுறான். ஜிஜி பாக்குறா, இந்த வால் வச்சிருக்கானா, பெரிய ஆளா இருப்பான் போலயேன்னு யோசிக்கும் போதே, துவான்ஷு என் ஊருக்கு உன்னால வர முடியாது தெரியுது, அப்போ என்ன கூட்டிட்டு போலாம்ல. அப்போனா எனக்கும் கவலை இல்ல, உனக்கும் பெருசா கவலை இல்ல. அதுவும் இல்லாம நீயும் இடத்துக்கு திரும்பி போய் உன் வேலைய பாக்கலாம். நானும் நம்ம 2 பேரும் பிரிய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். மனுஷங்க அங்க வர்றது ரொம்ப கொடூரம். ஆத்மாக்களே முதல் தடவை வர்றது கஷ்டம். மனுஷங்களுக்கு இன்னும் கஷ்டம்னு சொல்ல, அத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு துவான்ஷு சொல்லிட்டு இருக்கான். அந்த படை கிளம்ப ஆரம்பிக்குது. துவான்ஷு கூட தான் போயிட்டு இருக்கான். ஆத்ம உலகத்துக்கிட்ட வந்து நின்னுட்டு, இதுதான் அந்த புனித மரமா, எல்லாரும் அதை பத்தி பேசி கேள்விப்பட்டிருக்கேன், அது நெஜம்ட்டு இப்பதான் பாக்குறேன் அப்படின்னு துவான்ஷு சொல்லிட்டு இருக்கான். சிமி அங்க வந்து இறங்குறா. வந்த அந்த மரத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு பவர் கொடுத்துட்டு இருக்கா. அந்த மரம் மேலோட்டமா சரியாயிடுது. இன்னும் பத்தாது, தொடர்ந்து இதை சரி பண்ணணும் அப்படின்னு துவான்ஷு கிட்ட சொல்லிட்டு ஜிஜிய பாக்குறா. என்ன ஜிஜி சொல்ற அப்படின்னு கேட்க, ஜிஜி அமைதியா நிக்கிறா. ஒரு பெரிய சுழல் மாதிரி இருக்கு. துவான்ஷு, இது வழியா குதிச்சுதான் நீ உள்ள போகணும். ஆனா உள்ள இருக்கிற ஆத்மாக்கள் உன்னை உயிரோட விடுமா, நல்லபடியா தோலோட நீ ஆத்மா உலகத்துக்கு வந்து சேர்ப்பியான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, பயமா தான் இருக்கு. இருந்தாலும் என்ன பண்றது, வாழ்க்கை ஒண்ணு சின்னது, நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு சொல்லிட்டு அந்த சுழலுக்குள்ள குதிச்சிடுறான். ஜிஜியும் பாத்துட்டு இருக்கா, சிமையும் பாத்துட்டு இருக்கா. உள்ள போற துவான்ஷு கொஞ்ச நேரம் நல்ல ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா ஜெல்லி ஃபிஷ் ஆத்மாக்கள்லாம் அங்க வந்துருது. துவான்ஷு அங்க இருந்து விரட்டுறதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனா துவான்ஷு அதுங்க கிட்டயே சண்டை போட்டு தண்ணிக்குள்ள நேரா ஆத்ம உலகத்துக்கு போயிடுறான். என்னது இது, இவன் போவான நினைச்சு கூட பாக்கல. ஒருவேளை அவன் ஸ்பெஷலான ஆளா இருப்பானா, இல்ல அவன் கையில இருக்கிற ஸ்பாட் இருக்கே அது அவனுக்கு ஹெல்ப் பண்ணுதான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஜிஜி சொல்றா. இப்போ நம்ம கிளம்பி போலாமா அப்படின்னு கேக்குறதுக்குள்ள அங்க இருந்து சிமி கிளம்பி உள்ள போயிடுறா. ஜிஜி ஒட்டுமொத்தமா அவளோட பவர் அங்க இருக்கிற டீம் எல்லாம் கூட்டிட்டு அந்த இடத்துக்கு ஒரு மந்திர கட்டு ஒண்ணு போட்டுட்டு அவ வண்டியோட நேரா உள்ள கிளம்பி போயிட்டு இருக்கா. நேரா அங்க ஒரு அரண்மனை இருக்கு. அதுல போயிட்டு மத்த எல்லாரும் வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிஜில இருந்து யான்ல இருந்து மத்த ஆத்மா தலைவர்கள் எல்லாரும் அங்க பல்லுக்கு வந்து இறங்குது. சிமி அதுல இருந்து பயங்கர ஸ்டைலா ராணியா வந்து இறங்க ஆரம்பிக்கிறா. அவ நடக்கிறதுக்கு ஜெல்லி ஃபிஷ் ஆத்மாக்கெல்லாம் சேர்ந்து ஒரு பாலம் மாதிரி போடுது. அதுல வந்து இறங்க ஆரம்பிக்கிறா. அவ இறங்கணுதும் அங்க இருக்கிற எல்லாரும் ராணிக்கு வணக்கம்னு பெரிய ஒரு வணக்கத்தை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருந்து திரும்பி பார்த்துட்டு சிமி வேக வேகமா ஒரு இடத்துக்கு ஓடி போறா. அங்க பார்த்தா துவான்ஷு வந்து நிக்கிறான். பாத்தியா வந்துட்டேன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே நின்னுட்டு இருக்கான். பாத்துட்டு இவன் தான் அவன் போல அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் யான் ரியலைஸ் பண்றான். யான் அதிர்ச்சி ஆகுத பாத்துட்டு ஜிஜிக்கு பயங்கர ஜாலியா இருக்கு. நல்லா வேணும் இவனுக்கு அப்படிங்கிற மாதிரி இவனை இழுத்துட்டு போயிட்டு 3 நாள் கட்டி போடுங்கன்னு சிமி உத்தரவு போடுறா. அப்பயும் பல்ல காட்டிட்டே துவான்ஷு போறான். நல்லா அவனை கட்டி வாசல்லையே தொங்க விட்டு வைக்கிறாங்க. யாரா இவன் மனுஷன், எதுக்கு இவன் உள்ள வந்திருக்கான், என்ன பாவம் பண்ணிருப்பான்னு மத்தவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க.
கொஞ்ச நேரம் அவன் பாட்டுக்கு ஜாலியா தொங்கிக்கிட்டே உள்ள எட்டி பாத்துட்டு இருக்கான். சிமி அங்க ஒய்யாரமா அரியணையில உட்கார்ந்துட்டு இருக்க. ஆளுக்கு ஒரு கேஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சிமி அதுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் நீதான் தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சில கேஸ் எல்லாம் யான் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கான். இது சாதாரண ஆத்மாக்கள்லாம் மனுஷ உலகத்துல போய் பிரச்சனை பண்ணுதுங்க. அப்படி போய் பிரச்சனை பண்ணா அதுங்களுக்கே சாபு வரும்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். அப்பயும் பயம் இல்லாம போதுங்க அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்க. அடுத்து ஒரு முக்கியமான கம்ப்ளைண்ட். சாங் இருக்கான்ல, அவன் ஜெயில தான் இருக்கான். அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கறதுன்னு கேக்குறாங்க. சரி, ஓகே, சாங்க புடிச்சு ரொம்ப பெரிய நல்ல காரியத்தை பண்ணிருக்க யான், அதனால இன்னொரு முக்கியமான தண்டனையும் இன்னைக்கே நிறைவேற்றிடலான் இருக்கேன். புனித கோவில்ல சாங்குக்கு நம்ம மரண தண்டனையை நிறைவேற்றுறோம். அதே மாதிரி அவனுக்கு புடிச்சு கொடுக்க தவறுன இந்த சாமியார் இருக்கான்ல, பாதுகாக்க தவறிட்டான். அதனால அவனுக்கு பாதி முடியவாவது வெட்டுறோம்னு சொல்ல, என் முடிய வெட்டாதீங்கன்னு கத்திக்கிட்டே அவன் உள்ள ஓடிட்டு இருக்கான். அத்தனை பேரும் தீர்ப்புக்கு நன்றி அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க பார்த்தா உள்ள இருந்து வெளியே வரும்போது ஜிஜி பாக்குறா. யார் பாணின்னு உன்ன டெலிவரன்ஸ் மாஸ்டரா சூஸ் பண்ணிருக்கு, அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. உங்களுக்கு வந்துட்டு சிமிய பத்தி நல்லா தெரியுமா அப்படின்னு துவான்ஷு கேட்க ஆரம்பிக்கிறான். சிமிய பத்தி இல்ல, அவங்க குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அந்த வால் இருக்குல்ல டெலிவரன்ஸ், சிமியோட ஆண்டியோட தான், அவளோட தான். அதுக்கப்புறம் மாஸ்டரே இல்லாம சுத்திட்டு இருந்து இப்போ உனக்கு வந்திருக்குன்னு சொல்ல, சிமிய பத்தி எல்லா டீடைல்ஸையும் என்கிட்ட சொல்றீங்களான்னு பல்ல காட்டி துவான்ஷு கேக்குறான். ராணிய பத்தி தெரிஞ்சுக்கிறது ஆபத்தை கொடுக்கும்பான்னு சொல்ல, ராணிய பத்தி இல்ல, எனக்கு சிமிய பத்தி தெரியணும் அப்படின்னு துவான்ஷு கேட்டுட்டு இருக்கான். இவ ஒரு பேராசை புடிச்சவ தானே, அப்பனா எனக்கு 1/2 மில்லியன் ஸ்பிரிட் ஸ்டோன்ஸ கொண்டு வந்து கொடு, அப்ப நான் உனக்கு விஷயம் சொல்றேன்னு சொல்ல, ஸ்பிரிட் ஸ்டோன்ஸா, ஆத்ம உலகத்தோட காசு போல 1/2 மில்லியனா, அப்பனா அது ரொம்ப நிறையவாச்சே, அதுக்கு நான் எங்க போறதுங்கிற மாதிரி துவான்ஷு யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஜிஜி காசு எடுத்துட்டு வந்து பாருன்னு கிளம்பிடுறா. பின்னாடியே யான் வந்துட்டு இருக்கான். நீ என்ன பண்ணன்னு தெரியல, அவளுக்கு இவ்ளோ ஃபேவரா பக்கத்துல வந்துட்டு இருக்க, ஆனா இங்க நீ இருக்க முடியாதுன்னு சொல்ல, இங்க பாருங்க, அது யாரு நீங்க இருக்க முடியாதுன்னு சொல்றது, சிமி தானே சொல்லணும்னு துவான்ஷு கேட்டுட்டு இருக்கான். இவ்வளவு தைரியம் தான் எங்க ராணிய பேர் சொல்லி கூப்பிடுவேன்னு கேட்க, அது அவளுக்கும் எனக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம்னு சொல்ல, அவ இவன் சொல்றியா அப்படின்னு அடுத்த செகண்டே யான் கையில பவர் வந்துருது. ஒரு அடி அடிச்சிருந்தா கூட துவான்ஷு அங்கே இறந்து போயிருப்பான். ஆனா அப்பன்னு பார்த்து ஏதோ பெரிய சங்கூதுற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. பாரு, ஊரடங்கு நேரம் வந்துருச்சு, நீ இங்க தொங்கிட்டே இருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து யானும் கிளம்பி போயிடுறான். ஊரடங்கு நேரம் வந்ததும் ஒட்டு மொத்தமா தடம் திடீர்னு அமைதி ஆயிடுது. எல்லா விளக்கும் அணைஞ்சிருது ஊருக்குள்ள. இது ஒரு கண்ணு மாதிரி அங்க ஒரு மிஷின் மாதிரி இருந்துட்டு பாத்துட்டே இருக்கு. அப்பன்னு பார்த்து பயங்கரமா யாரோ அலற மாதிரி கத்துற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கொடூரமா சத்தம் கேக்குது. என்ன சத்தம் இதுன்னு துவான்ஷு பாத்துட்டு இருக்கான். இந்த இடத்துலதான் பல 100 வருஷமா இப்படிதான் சிமி இருந்துட்டு இருந்தாலும் யோசிக்கிறான், கொடூரமா இருக்கேன்னு. அங்க பார்த்தா ஜோம்பி மாதிரி ஒண்ணு வர ஆரம்பிக்குது. வந்து துவான்ஷுட்ட சண்டை போட்டுட்டு இருக்கு. துவான்ஷு இதை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதுமே அவன் கையில இருந்து வால் எடுத்து கயிறை வெட்டி விட்டுட்டு கையில இருக்கிற வாளை வச்சு ஜோம்பி கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அதுல அட்டாக் பண்றதுல இவன் கையில கூட சில காயங்கள் பட்டுருது. ஆனா ஒரு கட்டத்துல அந்த ஜோம்பியே அவன் அட்டாக் பண்ணி முடிச்சிடுறான். என்னடா இது சோதனை அப்படின்னு அந்த பக்கமா ஏதோ வாசனை வர மாதிரி இருக்கு. மோப்பம் புடிச்சிட்டே போக அங்க ஒரு களிமண் வீடு ஒண்ணு இருக்கு. இப்படி ஒரு இடம் இந்த இடத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை சுத்தி மந்திர கவசம் இருக்குதான். ஆனா துவான்ஷுவால ஈஸியா உள்ள போக முடியுது. துவான்ஷு உள்ள போறான், எட்டி பாத்துட்டு இருக்கான். செடியெல்லாம் கூட அங்க களிமண்லயே பொம்மை மாதிரி செஞ்சு வைக்கப்பட்டிருக்கு. எல்லாமே பொம்மையிலேயே இருக்கு. கோழி வாத்துன்னு என்ன இடமா இருக்கும், மோமோ கூட இருக்கு, அதுவும் பொம்மையிலேயே இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போய் எட்டி பார்த்தா சிமி அங்க உட்காந்துட்டு ஏதோ மரத்துல மறுபடியும் ஏதோ பொம்மை செஞ்சுட்டு இருக்கா. சிமி, இங்க ரொம்ப குளிருது சிமி, எப்படி தெரியுமா நான் இங்க உள்ள வந்தேன், மந்திரக்காட்டு இருந்தது, ஆனா அது என்ன உள்ள விட்டுருச்சு, ஒருவேளை நான் ஸ்பெஷல் ஆளுங்கிறதால என்ன உள்ள விட்டுருச்சு போல அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறான். சிமி கண்டுக்காமலே இருந்துட்டு இருக்கா. குட்டியா உள்ள ஒரு சேர் ஒண்ணு இருக்கு, அதான் ஆடிட்டே இருக்கு. சிமி பக்கத்துல வந்து உட்காந்துட்டு, சிமி நான் யோசிச்சுட்டே இருந்தேன், நான் உனக்கு முத்தம் கொடுத்தேன்ல, அப்ப நீ என்ன எதுவுமே செய்யாம பாத்துட்டே இருந்த, அப்போ நீ ஒரு வேலை நான் ஓவரா ஒரு ஆர்வத்துல கொடுத்துட்டோம்னு நினைச்சிருப்ப, ஒரு ஆர்வ கோளாறுல. ஆனா அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ராங்கா இருந்ததை பார்த்து உண்மையாவே மனசுல இருந்த எண்ணம் என்னங்கறத நீ கண்டுபிடிச்சிருப்ப. கரெக்டா சிமி, நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும் கரெக்டா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். சிமி பாத்துட்டு இருக்கா. தேவையில்லாததெல்லாம் இங்க பேசிட்டு இருக்காத அப்படின்னு. சிமி, நான் இங்க வந்தா எப்படியும் உனக்கு பயந்துட்டு ஓடி போயிருவேன் தான் என்னை கட்டி வச்சு எல்லா கொடுமையும் பார்த்து பயமுறுத்துற. ஆனா நான்லாம் பயப்படுற ஆளே இல்ல சிமி, நான் இங்க இருந்து ஓடுற ஐடியாலேயே இல்ல. சும்மா சின்ன வயசு ஈஸியா என் மனசு மாறிடும் தானே நினைச்சேன், அப்பெல்லாம் மாறாது. இப்ப கூட உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். இந்த இடம் சின்ன வயசுல வாழ்ந்த உன் அம்மா அப்பா கூட இருந்த இடம் தானேன்னு கேட்க, நீ ஓவரா பேசுற அப்படின்னு சிமி ஒரு செகண்ட்ல அங்க இருந்து துவான்ஷுவை பறக்க விட்டுடுறா. துவான்ஷு மறுபடியும் எந்த இடத்துல கட்டப்பட்டிருந்தானோ அங்கேயே வந்து சேர்ந்துடுறான். வலிக்குதேன்னு சொல்லிட்டு 3 நாள் என்ன கட்டி போட சொன்னா, அதுக்குள்ள நானே இறங்கிட்டேன்ட்டு அவனே கயிறு எடுத்து கட்டி போட்டுட்டு போய் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான் தொங்கிட்டே. இங்க சிமி அடுத்த நாள் மறுபடியும் வந்து மரத்துக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு பவர் கொடுத்துட்டு இருக்கா. இன்னும் பத்தல, இன்னும் மரத்தை ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறா. அடுத்த நாள் சிமி யான் 2 பேரும் கோட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. நல்ல வேலையா மரத்துக்கு பவர் கொடுத்தேன்னு யான் சொல்ல பல்ல காட்டிக்கிட்டே சிமியும் வந்துட்டு இருக்கா.
இத பார்த்து துவான்ஷுக்கு கடுப்பா இருக்கு. துவான்ஷுக்கு ஒரு மாதிரி ஏற்கனவே உடம்பு முடியாத மாதிரி இருக்கு. லைட்டா வலியில துடிக்கிற மாதிரிதான் இருக்கான். சிமி அந்த பக்கமா வரா, நேரா உள்ள போயிடுறா. என்ன, நான் உயிரோட இருக்கத பார்த்து ஆச்சரியமா இருக்கான்னு துவான்ஷு யானை பார்த்து கேட்டுட்டு இருக்கான். நீ எல்லாம் ஒரு சாதாரண மனுஷன், உன்னை கொல்றதுக்கு எனக்கு ஒரு செகண்ட் கூட ஆகாது. பத்திரமா பார்த்து உயிரோட இருந்துக்கோ, தப்பிச்சு போடுன்னு சொல்லிட்டு யானை அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க அடுத்து ஜில்லி வந்துடுறா. டேய் என்னடா இது, உன்னை மறுபடியும் பாக்குறேன், இப்படி தொங்கிட்டு இருக்கியே, எதனால இப்படி உனக்கு ஆச்சுன்னு கேட்க, யார என்ன சொல்றது, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு துவான்ஷு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே டைம் ஓட ஆரம்பிக்குது. கோர்ட் ஆரம்பிக்க போதுரா, நான் நாளைக்கு பாக்குறேன் அப்படின்னு ஜில்லி அங்க இருந்து ஓடி போயிடுறா. அத்தோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.